ஹாய்ங்க, இன்றைக்கி வீடியோவில் ஒரு நான்வெஜ் ரெசிபி பார்க்க போகிறோம். நெத்திலி கருவாட்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? இது செய்கிறது ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸிங்க. அதுக்கு தேவையான பொருள் கருவாடு. இங்கே ஃப்ரான்ஸில் மோஸ்ட்லி எல்லா நான்வெஜ் ஐட்டம்ஸும் ஃப்ரோசன் தாங்க கிடைக்கும். ஸோ இன்றைக்கி நான் ஃப்ரோசன் கருவாடை எடுத்து அதை க்ளீன் பண்ணிக்கலாங்க. க்ளீன் பண்ண எடுத்துருக்க கருவாட்டில் நான் தலைப்பகுதியை எடுத்துகிட்டு உடம்பு பகுதி மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேங்க. மோஸ்ட்லி எல்லா கருவாட்டு குழம்புலையும் தலைப்பகுதி மேக்ஸிமம் சேர்க்க மாட்டாங்க. ஸோ இருக்கிற எல்லா கருவாட்லேயும் நான் பாடி மட்டும் எடுத்துகிட்டு அதோட ஹெட் பார்ட்டை நான் தனியாக எடுத்து வச்சிடுறேங்க. தலைப்பகுதியை எடுத்து க்ளீன் பண்ணியாச்சுங்க. ஒரு பவுலில் தேவையான அளவு சுடுதண்ணி எடுத்துக்கிறேங்க. அதில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க அந்த கருவாடை இதில் சேர்க்க போகிறோம். இந்த சுடுதண்ணியில் ஒரு 10 to 15 நிமிஷம் நம்ம அந்த கருவாடை சோக் பண்ண போகிறோங்க. அப்போ தான் அந்த கருவாடில் இருக்க மணலெல்லாம் அதில் இறங்கிடும். ஸோ நம்ம அப்புறமா அதை எடுத்து கிரேவிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். குழம்பு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். தேவையான அளவு புளி எடுத்துக்கிறேங்க. 2 பெரிய வெங்காயம் நறுக்கி எடுத்துருக்கேன். 2 தக்காளியை கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. 3 ஸ்பூன் தனி மிளகாய் பொடி, 2 ஸ்பூன் மல்லிப்பொடி, கருவேப்பிலை பொடி சேர்த்துக்கலாங்க. இங்கே ஃப்ரான்ஸில் கருவேப்பிலை இலை ரேராக தான் கிடைக்கும். ஸோ நான் இந்தியாவிலேருந்து வரும்போதே அதை பொடி பண்ணி எடுத்துக்கிறேன். தேவையான அளவு சால்ட். பேன் சூடாகவும் அதில் 3 to 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் சூடாகவும் கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். கடுகு பொரியவும் 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை பொடி சேர்த்துக்கிறேன். இது 3ஐயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேங்க. நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் வதங்க தேவைன்னா கொஞ்சோண்டு சால்ட்டு சேர்த்து வதக்கிக்கலாங்க. வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கிறேங்க. வெங்காயம் வதங்கவும் அதில் நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாங்க. தக்காளியை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போது வெங்காயம் தக்காளி ரெண்டும் நல்லா வேகிற அளவுக்கு வதக்கி விடணும். தனி மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். மல்லிப்பொடி சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு புளி தண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி வெங்காயத்தோட நம்ம சேர்த்துருக்க மசாலாவும் புளி தண்ணியும் சேர்கிற அளவுக்கு நம்ம கலந்து விட்டுக்கலாம். மசாலாவோட பச்சை வாசமும் புளி தண்ணியோட பச்சை வாசமும் போகிற அளவுக்கு நம்ம வதக்கி விடணுங்க. குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு அந்த குழம்பு ஒரு 2-3 கொதி வர அளவுக்கு நம்ம குக் பண்ணிக்கலாங்க. குழம்பு கொதிக்கவும் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க கருவாட்டை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க.
கருவாடை சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 to 15 மினிட்ஸ் நம்ம வந்து குக் பண்ணிக்கலாங்க. இந்த கருவாடை ஒரு 10 to 15 நிமிஷத்துலேயே வெந்துடும் நல்லா. ஸோ அவ்வளோதாங்க, கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது சூடான சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டோம்னா செம சூப்பராக இருக்கும். பழைய சாதத்துக்கும் வச்சு சாப்பிட்லாங்க. உங்களுக்கு தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வேணும்னா தண்ணி அளவு கம்மியாக சேர்த்து இன்னும் கொஞ்சம் நேரம் குக் பண்ணிங்கன்னா ரெடி ஆயிருங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி சிம்பிள் ரெசிபிஸ் உங்களுக்கு வேணும்னா Sooru-Ready-ah இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணி ஒரு லைக் போட்டுக்கோங்க. மறக்காமல் Sooru-Ready-ah யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் பண்ணி மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.